ஃபேவரட் சீக்கா. அவர் இந்த டைம்ல போனே அடிமா தூங்கி இருப்பாருடா. நான் இன்னைக்கு காலைல வந்து அதுக்குள்ளயா நேத்துக்கு இதே டைம்ல கூப்பிட்டேன், அவரோட ஒரு வீடியோ பண்றேன். ஓகே. சோ அதுக்காக நேத்து இந்த டைம்ல ஒரு 8:30 மணி அந்த மாதிரி கூப்பிட்டேன், எடுக்கல. இன்னைக்கு காலைல எத்தனை மணி தெரியுமா கூப்பிட்டாரு? 5:30 மணிக்கு கூப்பிட்டாரு. ஏ பாலாஜி தூங்கிட்டா அப்படின்னாரு. நான் என்ன சரி 5:30 தான். சரி எவ்வளவு சார்? மணி 5:30 ஆயிடுச்சு, இல்ல தூங்கிட்டா இருக்கா அப்படின்னு லவுட் ஸ்பீக்கர்ல போடவே நல்ல மாடியில இருந்தா பேசுவாரு அவரு. போனே தேவையில்ல. அவரும் யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. தெரியும். ரொம்ப நாளா வந்து என்ன கூப்பிட்டே இருந்தாரு. பாலாஜி வாடா, நம்ம பெரிய லான் இருக்குடா வீட்டுல, அங்க ஒரு ஷோ பண்ணலாம் அப்படி கூப்பிட்டே இருந்தாரு. சரி நான் வர சார் சொல்லுங்க. இப்ப நம்மளுக்கு படம் ரிலீஸ் இருக்குல்ல, சரி இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கால் பண்ணேன். சார் எங்க இருக்கீங்க? சொல்றா பாலாஜி வீட்டுல தான்டா அப்படின்னாரு. இல்ல சார் நம்ம இந்த சிங்கப்பூர் சலூன் படம் வந்து 25th வருது. ஆமாடா சொன்னாங்கடா, ஏதாவது சலூனாமே. ஆமா இல்ல சார் அது ப்ரொமோஷனுக்கு. பாலாஜி நான் துபாய் போறேன்டா 10 நாள் இல்ல அப்படின்னா. இல்ல சார் ப்ரொமோஷனுக்கு ஒரு டே பாலாஜி நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்டா, உனக்கு தெரியும்ல என்கிட்டயே நீ வந்து கேக்குறிய, அதெல்லாம் கரெக்டா இருக்காது கண்ணா, நீ நல்லா ரிலீஸ் பண்ணு. சரி சார் ஓகே. நான் நினைச்சேன் உங்க யூடியூப் சேனல்ல கூப்பிட்டே இருந்தீங்களே ஒரு இன்டர்வியூ. என்னடா இது துபாய் என்னைக்கு 22 தான், நீ அதுக்கு முன்னாடி வா நம்ம பண்ணிடலாம். இல்ல சார் ப்ரொமோஷன் தானே. பாலாஜி நம்ம என்னடா ஜாலியா பண்ணலாம்டா, நீ என் பையன் கிட்ட பேசு ஜாலியா ஒண்ணு பண்ணலாம். இல்ல சார் ப்ரொமோஷன் தான்டா பண்ணலாம், பையன் பண்ணிடுவான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. பண்ணலான்றதான் இவ்வளவு